நீதியின்பால் அவநம்பிக்கை. எஸ், எஸ். எதை போன்ற விஷயங்களில் நீதியின்பால் பொதுமக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படும். எதையெல்லாம் தவிர்க்கப்படல் வேண்டும். சரி, அந்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நடிகை பாவனா. நடிகை பாவனா மீது ஒரு பாலியல் அதாவது பாலியல் சீண்டல் நடக்கிறது. அவங்க காரில் வரும்போது அவர்களுக்கு காரில் கூட இருக்கிற உதவியாளர்கள் அவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்க. அது அந்த அம்மா தைரியமாக வெளியே சொல்கிறாங்க. வழக்குகள் போடப்படுகிறது. அன்று எவ்வளவோ மாதர் சங்கங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனை சாதாரண சங்கங்கள், மாதர் சங்கங்கள் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே அவர் செய்த செயலுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவித்தார்கள். ரைட். இப்படித்தான் சட்டத்தின் முன்பு ஒரு பெண் தைரியமாக சில விஷயங்களை பாலியல் அத்துமீறல்கள் நடந்தால் அதை சொல்ல வேண்டும். அவர்கள் மீது அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு அப்போ தான் ஒரு பயம் வரும். பொதுமக்கள் நன்றாக எவ்வளவோ மாதர் சங்கம்லாம் அன்னைக்கு பாராட்டி ஒரே என்ன சொல்லுவாங்க, ஒரே ரணங்களாம் ஆச்சு அன்னைக்கு. ஆனால் அதன் பிறகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு நடக்கிறது. நடிகர் திலீப் கைது செய்யப்படுகிறார். அவர் அவர் சொல்லித்தான் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்டிகேஷன் பை தி திலீப், நடிகர் திலீப் சொல்லித்தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவரே அதில் வழக்கில் குற்றவாளியை சேர்க்குறாங்க. சரியா, குற்றவாளியாக வருகிறார்கள். ரைட்டு. அவர் தான் குற்றத்தை தூண்டியவர் அப்படின்னு சார்ஜஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது. விசாரணை நடக்கிறது. விசாரணை முடிவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திலீப்பை மட்டும் விடுதலை பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஒரு 3 வருஷம் என்னமோ தண்டனை கொடுக்குறாங்க. மற்ற நபர்களுக்கு, பாலியல் அத்துமீறல் இருந்த நபர்களுக்கு. திலீப் அக்குட்டல் ஆகிடுது, விடுதலை வாங்கி வெளியே வந்துடுறாரு. சரி, ரைட்டு. வெளியே வந்த உடனே அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாவனா கொடுக்குறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. எதுக்கடா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னு இருக்குது. இதை கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் வாயை முடிக்க நான் அமைதியாக போயிருந்தாலே, எப்படி வாயை முடிக்கொண்டு நான் அமைதியாக சென்றிருந்தாலே என்னுடைய மான மரியாதை தப்பிச்சிருக்கும். ஸோ அந்த அஃபென்ஸ் பண்ண அந்த அக்யூஸவங்களாம் எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. பண்ணாலும் எஸ்கேப் ஆயிருப்பான். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டுக்கு பல வருஷம் சுற்றி அவன் விடுதலை ஆகிறதுக்கு எதுக்கடா நான் கோர்ட்டுக்கு போய் அசிங்கப்படணும், கேவலப்படணும். இது நீதிமன்றத்தின் மேல் ஏற்படக்கூடிய ஒரு அவநம்பிக்கை. ரைட். அது அவநம்பிக்கை தான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இது நீதிமன்றத்தின் மேல் ஏற்படக்கூடிய ஒரு அவநம்பிக்கை ஒன்று. ரைட். இது எப்படி சரி செய்ய முடியும், இதற்கு தீர்வாக எது அமையும் அப்படின்னா, அதாவது இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசிக்யூஷன், காவல்துறை தானே, போலீஸ் தானே வழங்கப்படுகிறது. வழங்கப்படும் போது சரியான சாட்சியங்களை அவர்கள் தான் சமர்ப்பிக்க வேண்டும். ரைட். சரியான சாட்சிகளை நீங்கள் உண்மையிலேயே காவல்துறை திறமைசாலிகள் என்றே வைத்துக்கொள்ளும். சரியான சாட்சியங்களை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க வழக்கு விசாரிக்கும் போது. அப்போது வழக்கு விசாரித்து அந்த நீதிமன்றத்தில் சப்போஸ் நீதிபதி மேலே நீங்கள் அலிகேஷன் ரைஸ் பண்ணுறீங்க, ஏதோ கோர்ட் ஏதோ செட் பண்ணிட்டாங்க, அதனால் திலீப்பை மட்டும் விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த நீதிமன்றங்களின் மேல் வரக்கூடிய இந்த அவநம்பிக்கை எவ்வாறு போகணும்னா, இந்த போலீஸ் தான் ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணணும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லலாம், இது மேலே அப்பீல் பண்ணுங்க. இது மேலே திலீப் இது பண்ணாங்க இல்லையா, அது மேலே அப்பீலு ப்ராசிக்யூஷன் போடணும். இது ஒன்று. சரி, போலீஸை கூட இவனுங்க எதாவது கரெக்ட் பண்ணிட்டானுங்க, போலீஸு அப்பீலே போகல அப்படின்னா இதற்கு என்ன தீர்வு என்றால், 3ஆம் நபரோ அல்லது பாதிக்கப்பட்ட நபரோ இந்த வழக்கில் அந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் தாக்கல் செய்ய முடியும். எந்தெந்த கிரவுண்டு கன்சிடர் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அங்கே நீதி நிலைநிறுத்தப்படும். லீகல் ப்ரொசீடிங்ஸ்னாலே வாய்தா மேலே வாய்தா தான், கால விரயம் ஏற்படும் தான், அதை யாருமே மறுக்க முடியாது. இருந்தும் வேறு வழி இல்லை, இதை பண்ணி ஆகணும்னா இதை போன்றெல்லாம் கால விரயங்களை காரணம் காட்டி பொதுமக்களும் சரி அல்லது 3ஆம் தரப்பினரும் சரி, பாதிக்கப்பட்ட நபரும் சரி அல்லது காவல்துறையில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அவங்க நான் அப்பீல் பண்ணணும், போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போட போகிறாங்க, கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுக்கணும். இதை போன்றெல்லாம் அப்பீல் வழக்கு தாக்கல் செய்யப்படாத காரணத்தினால், அந்த தீர்ப்பின் மீது எந்தவித நடைமுறைகளும் எடுக்கப்படாத காரணத்தினால் தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களின் மேல் நீதிமன்ற நடைமுறைகளின் மேல், நீதிமன்ற தீர்ப்புகளின் மேல் மிகப்பெரிய அவமதிப்பு மக்களுக்கு ஏற்படுகிறது.